இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற மே 11ஆம் நாள் மகாபலிபுரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கமும் இணைந்து நடத்துகின்ற வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாடு களை கட்டி இருக்கிறது. குறைந்தபட்சம் 30 லட்சம் பேரை அந்த மாநாட்டிலே திரட்டி தன்னுடைய அரசியல் செல்வாக்கை, வன்னியர் சங்கத்தின் படைபலத்தை, வன்னிய இளைஞர்களின் சக்தியை, இந்த சமூகத்திற்கு ஏன் சமூக நீதி தேவைப்படுகிறது, தமிழக அரசு எதனால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மறுக்கிறது, அவர்களை எப்படி பணிய வைத்து ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்பதற்காக திட்டமிடுவதற்காக இந்த மகாபலிபுரம் வன்னியர் சங்க மாநாடு நடத்தப்படுகிறது என்று புதிய செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்ற கொண்டதற்கு பிறகு திருவண்ணாமலையில் உழவர் பேரியக்க மாநாடு மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டது. அதற்கு பிறகு வன்னியர் சங்கத்தின் சார்பில் சோழ மண்டல மாநாடு, பெருந்திரளான லட்சக்கணக்கான மக்கள் கூடுகின்ற ஒரு மாநாடாக, அனைத்து சமூக சமுதாய நல்லிணக்க மாநாடாக நடைபெற்றது. அந்த 2 மாநாடுகளுக்கும் இல்லாத சிறப்பு என்னவென்று கேட்டால், ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி இழந்துவிட்ட செல்வாக்கை, பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் கிட்டத்தட்ட நிறைய சட்டமன்ற உறுப்பினர்களும் பல பாராளுமன்ற உறுப்பினர்களும் மத்திய அமைச்சர்களும் இருந்த ஒரு வலிமையான இயக்கம் இன்றைக்கு பாராளுமன்ற மாநிலங்களவையில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மட்டும்தான் நாடாளுமன்ற உறுப்பினர். இன்னும் சில மாதங்களில் அவருடைய பதவிக்காலமும் முடிவுக்கு வருகிறது. சட்டமன்றத்தில் 5 பேர் மட்டும்தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள். இந்த மாநாட்டின் மூலம் தன்னுடைய செல்வாக்கை நிரூபித்து மீண்டும் இழந்த செல்வாக்கை பெற வேண்டும். ஏனென்று கேட்டால், அன்புமணி ராமதாஸ் அவர்களே இந்த மாநாட்டிற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிறார். இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்தக்கூடிய மாநாட்டு குழுவின் தலைவராக பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே டாக்டர் ஐயா அவர்களால் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால், இந்த மாநாடு எவ்வளவு சிறப்பாக நடைபெற வேண்டும். ஏனென்றால் பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கத்தையும் எதிர்காலத்தில் வழிநடத்துகின்ற மிக பெரும் பொறுப்பு அன்புமணி ராமதாஸ் அவருடைய வலிமையான தோள்களில் திணிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மாநாட்டை அனைவரும் வியக்கும் வகையில் நடத்த வேண்டும். ஏனென்று கேட்டால், இப்பொழுது ஊடகங்களிலே ஒரு மிகப்பெரிய பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னவென்று, 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி வைக்கவில்லை என்றால் அதிமுக வெற்றி பெற முடியாது. இதே ஊடகங்கள் 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தோற்ற பொழுது என்ன சொன்னார்கள்? பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி வைத்து வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடை கொடுத்ததால் தான் அதிமுக தோற்றது. பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி வைக்காமல் இருந்திருந்தால் அதிமுக மீண்டும் வெற்றி பெற்றிருக்கும். எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சராகி இருப்பார். அதிமுக அரியணை ஏறி இருக்கும் என்று 2021ஆம் ஆண்டு அதிமுக தோற்றதற்கான உண்மையான காரணத்தை மறைத்துவிட்டு பழியை பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது போட்டார்கள். ஏனென்றால் அதிமுகவோடு கூட்டணி வைத்து மிக குறைந்த அளவில் 23 சீட்டுக்களை பெற்ற அந்த பாவத்திற்காக பாட்டாளி மக்கள் கட்சியை பலிகடாவாக்கினார்கள். அது அதிமுகவா அல்லது தமிழகத்திலே இருக்கின்ற ஊடகங்களா என்பதை பற்றியும் மக்கள் நன்றாகவே தெரிந்து வைத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் அடுத்து தேர்தல் வருகிறது. இந்த தேர்தலுக்கு முன்பு குறைந்தது மகாபலிபுரம் வன்னிய இளைஞர் பெருவிழாவில் 30 லட்சம் மக்களை திரட்டி காட்ட வேண்டும். வன்னியர்கள் மட்டுமல்லாமல் மற்ற சமூகத்தை சார்ந்தவர்களையும், எந்த சமூகங்களுக்கெல்லாம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு தேவைப்படுகிறதோ, எந்த சமூகங்களெல்லாம் சமூக நீதி கிடைக்காமல் இன்று வரை ஏமாற்றப்பட்டிருக்கிறார்களோ, எந்த சமூகங்களெல்லாம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்களோ, எந்த சமூகங்களெல்லாம் இன்று வரை அரசு பதவிக்கே செல்லாமல், அரசு பணியாளர்களாக இல்லாமல், அரசின் கல்வி நிறுவனங்களில் அட்மிஷன் கிடைக்காமல் இன்று வரை
அப்பாவிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த மக்களையும் திரட்டி அந்த மக்களுக்கான உரிமைகளுக்காகவும் போராட வேண்டும் என்பதற்காகத்தான் வன்னியர் சங்க மாநாட்டை மகாபலிபுரத்திலே வருகின்ற மே 11ஆம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையிலே பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கமும் இணைந்து நடத்துகிறது. வரலாற்றிலே 2 உதாரணங்கள் உண்டு. தான் இழந்த செல்வாக்கை நிலைநிறுத்த வேண்டும், தான் இழந்த நாட்டை மீண்டும் பெற வேண்டும் என்று ஷெர்ஜஹான் என்கின்ற தளபதியிடத்திலே தோற்று நாட்டை விட்டே ஓடிய ஹுமாயூன் மீண்டும் படை திரட்டி வந்து போர்க்களத்திலே ஷெர்ஜஹானை சந்தித்து முகலாய பேரரசை நிறுவி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினான், அரியணையில் அமர்ந்தான். அதைப்போல ஒரு நிலை இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் உருவாகி இருக்கிறது. இன்னொன்று, தமிழகத்திலே பாட்டாளி மக்கள் கட்சி நடத்திய தமிழக வாழ்வுரிமை மாநாட்டை போல ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாநாட்டை இதுவரை தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சிகளும் நடத்தவில்லை. விக்கிரவாண்டியிலே ஒரு நடிகர் நடத்திய மாநாட்டை பிரம்மாண்டமான மாநாடு என்று ஊடகங்கள் பேசினார்களே தவிர மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாநாடு ஒன்றும் அது கிடையாது. ஒரு நடிகர் என்கின்ற காரணத்திற்காக ஊடகங்கள் அவரை அந்த அளவிற்கு தூக்கி பிடித்தார்கள். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி நடத்திய தமிழக வாழ்வுரிமை மாநாட்டை போல இன்னொரு மாநாட்டை இதுவரை எந்த அரசியல் கட்சிகளும் தமிழ்நாட்டில் நடத்தவில்லை, இனியும் நடத்தப் போவதும் இல்லை. இதற்கும் ஒரு உதாரணம் இருக்கிறது. இந்தியாவின் தலை சிறந்த கிரிக்கெட் பேட்ஸ்மேன் சச்சின் டெண்டுல்கர் ஒரு நாள் போட்டிகளில் 49 செஞ்சுரிகளை அடித்து சாதனை படைத்திருக்கிறார், உலக சாதனை. அந்த சச்சின் டெண்டுல்கரின் சாதனையை இன்னொரு இந்தியரான விராட் கோலியால் மட்டும்தான் முறியடிக்க முடிந்தது. 50 செஞ்சுரிகளை ஒரு நாள் சர்வதேச போட்டிகளில் அடித்து இன்றைக்கு முதல் இடத்தில் விராட் கோலி இருக்கிறார். சச்சின் டெண்டுல்கரின் அசைக்க முடியாத சாதனை, சாய்க்க முடியாத சாதனை என்ற அந்த சாதனையை இந்தியாவை சார்ந்த இன்னொரு பேட்ஸ்மேன் விராட் கோலி முறியடித்து சாதனை படைத்ததைப் போல பாட்டாளி மக்கள் கட்சி நடத்திய வாழ்வுரிமை மாநாட்டை முறியடித்து அதைவிட ஒரு மிகப்பெரிய மாநாடாக மே 11இல் நடைபெறுகின்ற வன்னியர் சங்கத்தின் மகாபலிபுரம் மாநாடு மட்டுமே இருக்கும் என்று எதிர்கால வரலாறு எழுத வேண்டும் என்கின்ற வகையில் அந்த மாநாடு திட்டமிட்டு மிக பிரம்மாண்டமான அளவில் அந்த மாநாட்டை நடத்துவதற்கு தமிழகமெங்கும் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவரும் மாநாட்டுக்குழு தலைவருமான அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முடுக்கி விட்டிருக்கிறார்கள். அந்த மாநாட்டு வேலைகள் மிகவும் வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாநாடு தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான மாநாட்டை இனி எந்த கட்சிகளும் நடத்த முடியாது என்று நாளை ஊடகங்கள் எழுதக்கூடிய நிலை வரும் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.